நம்ம எல்லா சாதுக்கள்லாம் போகிற இடத்துல நம்மளை சந்திக்கிற பாம்பரங்கிட்ட நாள்தோறும் 5 விஷயம் பண்ணும்படியாக சொல்லுங்க. பஞ்ச யக்ஜம்னு வேதங்கள் சொல்லும். பஞ்ச யக்ஜம்னா பெருசாலாம் சிந்திச்சுட்டு இருக்காத. காலையில் எந்திரிச்சிக்கோ, நான் பெருமாளை தான் கும்பிடுவேன்னா கும்பிட்டுக்கோ, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒரு துளசி எடுத்துக்கோ, நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது சாத்திடு. நான் தமிழன் சாமி, மரத்தமிழன், நான் வடமொழிலாம் சொல்ல மாட்டேன். துளசி எடுத்துக்கோ. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே திருவேங்கடவா நின் திருக்கோயிலின் வாயிலில் அடியாரும் அரம்பையரும் வானவரும் கிடந்துழலும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சாத்திடு. இதுக்கு பேர் என்ன பேர்? தேவ யக்ஜம், ரிஷி யக்ஜம். விஸ்வாமித்திர லெவலில் சிந்திச்சுட்டு இருக்க வேண்டாம். அந்த பெருமாள் கோயிலில் யார் நல்ல வழிபாடு பண்ணுறவங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு ஒரு காஃபியோ ஒரு டிஃபனோ ஒரு வஸ்திரமோ வாங்கி கொடு. இதுக்கு பேர் ரிஷி யக்ஜம், பிதுர் யக்ஜம். அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா? அப்பா அம்மா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா? நானே சொல்லுது, குடும்பத் தலைவர்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பார் ரேஷன் கார்டில். யார் குடும்பத் தலைவர்? 4 குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறதால குடும்பத் தலைவரா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு சாப்பாட்டில் கை வைக்கிறவர் யாரோ அவர் தான் குடும்பத் தலைவர். இதுக்கு பேர் தான் பிதுர் யக்ஜம். நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் செய்வோம், அதில் என் மாற்று கருத்தே இல்லை. இருக்கும்போது நம்ம அவங்களை என்ன பண்ணணும்? பிதுர் நிறைய யக்ஜம். பக்கத்தில் யாராவது பசியில் இருந்தால் கொடுத்துட்டு சாப்பிடும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நான் வல்லுவன். பக்கத்தில் யாராவது இருந்தால் பசியில் இருந்தால் கொடுத்துட்டு சாப்பிடும். ஜீவ யக்ஜம்னா அடுத்தது, அது லைவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு ஜீவ யக்ஜம்லாம் தெரியவே தெரியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா சாணம் தெளிப்பாங்க, பச்சரிசி மாவில் ஒரு கோலம் போட்டுருவாங்க. இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுறோம் இல்லையா, அதுதான் ஜீவ யக்ஜம். அது பச்சரிசி மாவு திரும்ப சுண்ணாம்பு கல்லாச்சு. இப்போ சுண்ணாம்பு கல்லையும் கோலம் போடுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பெயிண்டில் கோலம் போட்டுட்டா அடுத்த வருஷத்துக்கு போட்டுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அதெல்லாம் இல்லைம்மா. பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ஒரு ஜீவகாருண்யம், ஒரு உயிர் இறக்கம், கண்ணு தெரியாத ஒரு பிராணிகளுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற பழைய நிலைகளை எல்லாம் இந்த துறவியர் பெருமக்கள் போகிற இடங்களிலெல்லாம் அந்த பாம்பரனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.